வாவ்! உண்மையாவே சொல்றேங்க. எவ்ளோ ஒரு கியூட்டான வீடியோ தெரியுமா இது? பார்த்தோனே எனக்கே செம்ம அட்ராக்டிவான அந்த குழந்தை அப்பாவுடைய அந்த செய்கை, அதாவது அந்த கண்களால் விஜய் வந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா அந்த குழந்தையோட, அது செம்மையாக இருந்துச்சு பார்க்க, க்யூட்டுங்க. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ப்ரமோ வரலையே அப்படின்னு காத்துட்டு இருந்த நம்ம மக்களுக்கு அதுக்கு இணையான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா விக்காவுடைய பிடிஎஸ் அப்படிங்கிறதான். ஸோ இதில் விஜய் பார்த்திங்கன்னா அது குட்டி ஃபேன் இருக்கும் இல்லையா, அது பாப்பாவுக்கு காட்டுறாங்க, அதுலேருந்து காற்று வருது, பாப்பா எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க, சித்தியும் இருக்காங்க, தாத்தாவும் இருக்காங்க, டைனிங் டேபிள் சீன், அதில் காவேரியும் கூட உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சீன். ஐ திங்க் நைட் சீனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காவேரி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஓகே, எனிவேஸ் இந்த இடத்துல விஜயோட அந்த குட்டி பாப்பா கூட அந்த கண்களால் ஒரு மாதிரி பார்ப்பாருங்க, எப்படி சொல்கிறதுனா செல்லமாக பார்க்குறது அது மாதிரி. அப்புறம் அந்த கண் அப்படி லைட்டாக க்ளோஸ் பண்ணி சேட்டை பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறாங்களே, அவங்களையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னோடனே இது எப்படியும் விக்கா ஃபேன்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அழகாக அந்த கண்களை மூடி செஞ்சது அப்படிங்கிறது க்யூட்டாக இருந்தது. பட் பாப்பா கூட கேஷ்லாம் இருந்த சீனும் இருக்குது. ஸோ நமக்காகவும் அந்த பார்வை இருந்துச்சு, பாப்பா கூட அப்பா பொண்ணோட பாண்டிங்கும் செமையாக இருந்துச்சு. ஸோ இங்கே காவேரி மட்டும் தனியாக உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் அந்த காட்சிகளில் இருக்குது. ஓகே, குட்டி பாப்பா கூட காவேரியோட விளையாட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம், பரவாயில்ல. இருந்தாலும் அப்பா பொண்ணோட இது செமையாக இருக்குது. எஸ், விஜயோட இதில் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிருக்காரு, தாடியில் மட்டும் அந்த ட்ரிம் பண்ணுறது வித்தியாசமாக பண்ணியிருக்காரு, அழகாக இருக்குல்ல. ஸோ ஒரு புத்துணர்வு அதுதான். ஸோ இன்றைக்கி காலையிலேயே இந்த வீடியோ போட்டது வந்து இந்த விஜய் வீட்டில் ஒரு அக்கா வேலை செய்கிறாங்களா, அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவங்க தான் செல்விக்காவா, ஓகே, அவங்க தான் வந்து இந்த வீடியோ காலையிலேயே அவங்களும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அவங்க வந்து விஜய் வீட்டில் இருக்க மாதிரி. ஸோ இன்னைக்கு வீடியோவும் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களுடைய இந்த அழகான அப்டேட்டில். ஸோ இந்த விஜய் வந்து பாப்பா கூட விளையாடுறது என்னமோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. எப்போயுமே இங்கே குழந்தைங்களோட விளையாடும் போதுங்க நம்மளும் அழகாயிடுவோம், ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான், யாருமே அந்த குழந்தைங்களோட பேசும்போது, அவங்களோட விளையாடும் போது, அவங்களோட செல்லமாக இருக்கும்போது அந்த பர்சனும் நமக்கு அழகாக தெரிவாங்க, ரைட்டா? நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. எனிவேஸ், உங்களுடைய கற்றுக்கா ஸ்டடியும் ஒரே நிமிஷம். நாளைக்கு ஹாட் ஸ்டாரில் நம்பர் 1 மெயின்டைன் பண்ணியாகணும், ஓகேவா? ப்ரமோ வராதுக்கு அங்கே பதிலடி கொடுங்க, ஓகே? ஸ்டடியம்.